வேதத்திலே ஒரு அருமையான வார்த்தையை பாருங்கள். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமா, பிரியமான சகோதரா சகோதரி, இன்றைய நாள்ல நீங்க கண்ணீரோடு போய் கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒருவரை நம்பி இருக்கலாம். அவர் உங்களை கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு செல்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடங்கி இருக்கலாம். ஆனால் நீங்கள் நம்பி இருந்தவரோ உங்களை இடையிலே கையை விட்டு விட்டுக்கலாம். அதனால் நீங்கள் கண்ணீரோடு இதற்கு அடுத்து நான் என்ன செய்வேன், என் வாழ்க்கை இப்படி முடிந்து விட்டதே என்று வேதனையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். அது மட்டுமல்ல, பிள்ளைகளை ஜீவனுக்கு மேலாக எல்லாவற்றையும் கொடுத்து பிள்ளைகளை நீங்க வளர்த்திருந்திருப்பீங்க. பிள்ளைகள் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரிக்கு அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக நிற்காத படிக்கு அவர்கள் மாறி இருக்கலாம். அவர்கள் எங்களை கைவிட்டு இருக்கலாம். எங்களோடு கூட ஓடாமல் தங்கள் வழியிலே தாங்கள் பார்த்து சென்றிருக்கலாம். அதனால் ரொம்ப துக்கப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? என் கண்ணீரை யாருமே காணவில்லையே, என் வேதனையை யார் புரிந்து கொள்வான் என்று நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் என்று சொல்கிறார், நான் உன் கண்ணீரை கண்டேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆம், பிரியமான சகோதர சகோதரி, ஒரு விசை ஆகாரின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். சாராளும் ஆபிரகாமுக்கும் அடிமை பெண்ணாக வந்த ஆகாரின் வாழ்க்கையிலே ஆகார் ஒரு ரிஜெக்ஷனின் பாத்திரம். அவளை தங்கள் தேவையான போது தங்களுக்கு ஒரு பிள்ளை தேவை என்ற நிலையிலே அவர்கள் பயன்படுத்தி பிறகு தங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்ததின் அவளை உதறி தள்ளிவிட்டார்கள். அவள் வனாந்திரத்துக்கு எதுவுமே இல்லாமல் தள்ளப்பட்டாள். ஒன்றுமே அவளிடம் இல்லை, எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லாமல் தள்ளப்பட்டு வனாந்திரத்திலே அவள் தேவனை நோக்கி கூப்பிட்டாள். அந்த கூக்குரலை கர்த்தர் கேட்டார். அந்த கூக்குரலை, அந்த அழுக்குரலை, பிள்ளையின் அழுக்குரலை கர்த்தர் கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் கண்ணீரை இன்றைய நாளில் தேவன் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். என்ன காரியத்துக்காக இன்றைக்கு துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிறீங்க? தேவன் சொல்கிறார், அந்த துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. ஆம், பிரியமான சகோதரா சகோதரி, என்ன வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், கண்ணீர்களாய் இருந்தாலும் எங்களை வழிநடத்த எங்கள் தேவன் ஒருவர் போதுமானவராய் இருக்கிறார். எங்களோடு வாழ்பவர்கள் எங்களோடு கூட ஒருபோதும் வரவில்லை. ஆனால் கர்த்தர் எங்களை நித்தியமாக நடத்த வல்லவர். அவரை நம்புங்கள். அவர் உங்களுக்கு ஒரு ஆறுதலின் தேவனாக, நல்ல தகப்பனாக, நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல சிநேகிதனாக அவர் வழி நடத்த போதுமானவர். அவரிடம் ஒப்பு கொடுத்து அவரையே நோக்கி பாருங்கள். அவர் இன்று பேசுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம், உன் கண்ணீரை நான் கண்டேன். அவர் தன் கரத்தை